மருத்துவத்தை போற்றுவோம், மகத்துவத்தை பின்பற்றுவோம் அப்படின்ற ஒரு சொல்லுக்குள்ள எத்தனையோ அர்த்தங்கள் இருப்பதையும் தாண்டி அனுபவங்கள் அப்படின்றது நம்முடைய ஆன்மாவிற்கும் நம்முடைய சரீரத்திற்கும் நம்முடைய வாழ்வியல் அன்றாட நிகழ்வுகளுக்கும் எத்தனையோ விதத்தில் நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாக்கியமாக நாம் இதை பார்க்கிறோம். இந்த உடலை ஒரு கோவிலை போன்று நாம் பராமரிக்க வேண்டும். அவ்வாறு பராமரிப்பது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதற்குள் வசிக்கும் நமது உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு ஆன்மா கடவுளாக நாம் போற்றப்படும் போது நாம் இறைநிலைக்கு உயர்கின்றோம். இப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தருணங்களில் கடந்து வந்த போதும் இதை முழுமையாக பின்பற்றி கொண்டு செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் நம்மிடம் அமையப்பெற்றதா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் எல்லாருக்கும். சோ நம்முடைய எத்தனையோ வகுப்புகள்ல நானும் விளம்பரங்கள் எத்தனையோ நான் கொடுத்தது உண்டு. கொடுத்த உடனே அதற்கான உடனடி ரெஸ்பான்ஸ் அப்படின்றது நிறைய வரும், சந்தேகங்கள் எல்லாம் வரும். அப்ப அதை பற்றிய ஒரு புரிதல் நம்மிடையே இருப்பதனால்தான் நம்ம அதை நோக்கி நாம் பயணிக்க எண்ணுகிறோம். சமீபமாக நான் வெளியிட்டிருந்த ஒரு சிறிய ஒரு விளம்பர தொகுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சக்கரா சிகிச்சை அப்படின்றத ஒண்ணு கொடுத்திருந்தேன். சக்கரா சிகிச்சைனா என்ன பெரிய சக்கரா சிகிச்சை இருந்தா போகுது, நமக்கு தெரியாததா அப்படின்றத நம்ம அநேக பேர் நினைத்திருப்போம். பட் அப்படி என்ன பெரிய சிறப்பு இந்த சக்கரா சிகிச்சையில அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சக்கரா சிகிச்சை அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். எப்படி எந்த விதத்தில் இது யாருக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எத்தனையோ சிகிச்சை முறைகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி மருத்துவத்தை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மருத்துவ முறைகளை நாம் போற்றுவோம், ஆனா மகத்துவத்தை பின்பற்றுவோம் அப்படின்னு நான் சொல்றேன். சோ மருத்துவத்தை போதிப்பதற்கு எத்தனையோ குருமார்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ கல்லூரிகள் இருக்கு, எத்தனையோ கல்வி நிலையங்கள் இருக்கிறது போதிப்பதற்கு. ஆனா இந்த மகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய உயிர் ஆற்றல் மேம்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் நிறைய இடத்துல சொன்னாலும் எதை பின்பற்றுவது, பின்பற்றிய போது நமது அனுபவம் என்ன அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் நம்முடைய மனதின் தொகுப்பாக இருக்கும் பட்சத்தில் எத்தனை நேரங்களில் நாம் அதை கடைபிடித்திருக்கின்றோம் நம்முடைய வாழ்வியல் முறைகளில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேட்கறதோட சரி, அதை பின்பற்றுவதுன்றது கிடையாது. அப்ப சக்கரா சிகிச்சை வகுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய விளம்பர தொகுப்பு கொடுத்திருந்தேன். முதல்ல நீங்க எல்லாரும் சக்கரா சிகிச்சைனா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இது சக்கரா சிகிச்சைன்றது ஒரு மகத்துவம், மருத்துவம் அல்ல. இது மகத்துவம் அப்படின்னு நான் சொல்றச்சே நீங்க புரிஞ்சுக்கணும், இது உங்களுடைய ஆன்ம பலம் இல்லைங்களா? உங்களுடைய ஆன்ம பலத்தை மெருகேற்றக்கூடியது, உயிர்ப்பிக்கக்கூடியது, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றலை மேம்படுத்தக்கூடியது, உங்க உடலில் எத்தனை பெரிய அசௌகரியம் நோயாக குடிகொண்டிருந்தாலும் அதை முற்றிலும் அகற்றுவதற்கு முழுமையான வல்லமை படைத்தது. அதே சமயம் உங்க மனதளவில் எத்தனை கலக்கங்கள் இருந்தாலும் முற்றிலும் அதை களைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை பெற்றதுதான் இந்த ஒரு சக்கரா சிகிச்சை முறை. அப்ப ரெண்டு பிரச்சனை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். ஒண்ணு சரீர ரீதியான பிரச்சனை, மற்றொன்று மனோ ரீதியான பிரச்சனை. இந்த சரீரத்தையும் இந்த மனதையும், சரிங்களா, மனம் அப்படின்னு நான் சொல்வது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க ஆன்மா தான். உங்க ஆன்மாவின் வெளிப்பாடுதான் மனம் அப்படின்னு நம்ம சொல்றது. அப்ப இந்த மனம் பல நேரங்களில் பல்வேறு விதத்தில் பிரதிபலிக்கிறது. எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு மனசு நல்லா இருக்கு, எனக்கு என்னமோ போல இருக்கு, எனக்கு வெறுமையாக இருக்கிறது, எனக்கு பெருமையாக இருக்கிறது அப்படின்னு நம்முடைய மனம் அப்படின்றது நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு மனதாக இருக்கின்றது.
பலருக்கு. சிலருக்கு அது எப்படிக்கிறது அப்படின்னா, அதை நிர்வகிக்கக்கூடிய திறன் ஒரு சில நேரங்களில் மேலாண்மை திறனாக தங்களிடம் அமையப்பட்டிருக்கிறது. இன்னும் பலருக்கு அந்த மனமே ஒரு பிரச்சனை. அப்ப மனமே பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தனக்கு தானே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது தன்னையும் தன் சுற்றத்தையும் சூழலையும் முறையாக எப்பொழுதும் எப்படி அவர்களுக்கு கையாள்வது என்று தெரிவதில்லை. இதனாலேயே வாழ்க்கையில பாதி நேரங்கள்ல தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தையே இவங்க சுமந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த மனம் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த மனம்ன்றது உங்களுடைய ஆன்மா. இந்த ஆன்மா இந்த சரீரத்தோடு எப்படி முறையாக இணைக்கப்பெறுகிறது அப்படின்றத பொறுத்துதான் ஒவ்வொரு மனிதனுடைய சிறப்பான வாழ்க்கை அமையும். அப்ப இந்த சரீரத்தோடு இந்த மனம் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய உங்களுடைய ஆன்மா பலம் பெறுவது அதனுடைய கனெக்டிவிட்டி, சரிங்களா? அதனுடைய கனெக்டிவிட்டியை பொறுத்தது. அப்ப இந்த கனெக்டிவிட்டி அப்படின்ற ஒண்ணு இந்த மனதிற்கும் இந்த ஆன்மாவாக இருக்கக்கூடிய நம் உயிராற்றலுக்கும் இந்த உடலுக்கும் இந்த சரீரத்திற்கும் ஒரு நிலையான நிலைப்பாடை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயிராற்றல். அப்ப உயிராற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, உயிராற்றல் அப்படின்றது வெரி சிம்பிள். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பிராணசக்தி. பிராணன் எந்த அளவுக்கு உங்க உடலில் தங்குகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் உடலில் உயிராற்றல் இருக்கிறது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். பிராணம் போச்சு அப்படின்னா ஆன்மா போச்சு, ஜீவன் போச்சு, இறப்பு. அதற்கப்புறம் இந்த பிண்டத்தை பிணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய இந்த பிண்டத்திற்கு நாம் செய்து அழகாக வைத்திருக்கக்கூடிய பெயர்களை என்றென்றும் கூற மாட்டார்கள். பிணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த சரீரத்தை நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக போற்றி பாதுகாப்போடு நாம் அதை நிர்வகிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம முதல்ல முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சரீரம் பலம் பெறுவது அப்படின்றது நம்முடைய ஆன்ம பலத்தை பொறுத்தது. நம்முடைய ஆன்மா எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த சரீரமும் பலமாக இருக்கும். ஆன்மாவை கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் செயலில் உணர முடியும் ஒரு ஆன்மாவை. இவன் நல்ல ஆன்மா, இவன் கெட்ட ஆன்மா, கெட்ட செயல் புரிகிறான், அவன் நல்ல செயல் புரிகிறான் அப்படின்றது. ஆனா இந்த உடலை சரீரத்தை எளிதாக பார்வையில் எடை போட்டு விடலாம் இல்லையா? இவன் நல்ல பாடிப்பா, இவன் கெட்டு போன பாடி, உடம்புல ஏகப்பட்ட நோய்கள் இருக்கிறது, மிகவும் எளிதாக சொல்லிவிடலாம். உங்க மனதிற்குள்ள உங்க ஆன்மா இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு உள்ள அந்த ஆன்மாவிற்கு ஏற்படக்கூடிய பல இன்னல்கள், பல தொல்லைகள், சரிங்களா? இவைதான் இந்த உடலில் வெளிப்படையாக அது வெளிப்படுத்தக்கூடிய நோய் நிலைகள், சரிங்களா? சூட்சும சரீரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆன்மா இந்த ஸ்தூல சரீரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அசௌகரியங்கள் தான் நோய் அப்படின்றத நம்ம சொல்றோம், சரிங்களா? அப்ப வாழ்வியல் முறைகளில் முறையாக நம் உடலையும் நம் உயிரையும் பராமரிப்பதற்காகவும் பேணி பாதுகாப்பதற்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அறிவியல் சாசனம் தான் மருத்துவம் அப்படின்ற ஒன்று. மருத்துவத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்கலாம், அனைத்துமே சிறப்பானதுதான், எதையுமே குறை சொல்வதற்கு இல்லை. ஆனா இந்த மருத்துவம் தோன்றுவதற்கு முந்தைய காலங்களில், சரிங்களா, மருத்துவமே இல்லாத காலத்தில் எப்படி இந்த உடலையும் இந்த உயிரையும் இந்த ஆன்மாவையும் முறையாக பராமரித்தார்கள் அன்றைய நிலைகளில்? அப்ப அன்னைக்கு இருந்தவங்கெல்லாம் பெரிய படிப்பாளிய, பெருசா ரொம்ப படிச்சவங்களும் கிடையாது, பெரிய அறிவாளிகளும் கிடையாது. ஆனா ஞானிகளாக இருந்தான். ஞானம் அப்படின்றது ஒன்று அவன் மனதிற்குள்ளும் அவனுடைய அனுபவத்திலும் நிறைவாக இருந்தது. அப்ப இந்த ஞானமே முழுமையாக எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுடைய அறிவாற்றல் எதற்கு பயன்பட்டது மிக முக்கியமாக அப்படின்னா, அவனுடைய உயிர் மேம்படுதல், அவனுடைய உயிராற்றல் இல்லையா, அவனுடைய ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அவனுடைய ஜீவாத்மா பரமாத்மாவோடு எப்படி இணைகிறது, இந்த உயிர் ஆற்றல்
தொகுப்பில் எப்படி மேன்மை அடைந்தது, அதன் மூலியமாக முறையாக இந்த உடலை எப்படி பராமரித்தார்கள், அதன் மூலியமாக எப்படி ஒரு நிறைவான வாழ்வை வாழ்ந்தார்கள் அன்றைய காலத்தில். அது எல்லாமே இன்னைக்கு மறைக்கப்பட்ட உண்மை இல்லை, மறந்த உண்மைகள். நாம் மறந்த உண்மைகள். இதை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு தான் இந்த சக்ரா ஹீலிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சக்ரா சிகிச்சை ஒரு நாள் வகுப்பு. அப்ப இதுல என்ன பெரிய பிரமாதம் நடத்துறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அன்றைய வகுப்பு முடிவடையும் போது அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் பிரமாதமாக உங்கள் உடலிலும் உங்களுடைய உயிராற்றலிலும் நிச்சயமாக உணர முடியும். சரிங்களா? அப்படி உணர முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அன்றைய தினம் நீங்க பயிற்சி எடுத்தது வீண் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுமே ஆனால் நிச்சயமாக உருவாகுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி ஒரு நிலை உங்களுக்கு மனதில் தோன்றுமே ஆனால் நிச்சயமாக அதற்கான கட்டணத்தை திருப்பி கொடுப்பதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதை ஏன் இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு உங்களை எல்லாருக்கும் நம்ம சொல்றோம் அப்படின்னா, மருத்துவத்தால் முடியாத ஒரு சில விஷயங்கள் மகத்துவத்தினால் நிச்சயமாக சாதிக்க முடியும். சரிங்களா? நம்மளுடைய டெஸ்டிமோனிஸே இருக்கு, எத்தனையோ டெஸ்டிமோனிஸ் இருக்குது. சரிங்களா? எத்தனையோ மிகவும் மோசமான நோய் நிலைகளில் பாதிப்படைந்தவர்கள், சரிங்களா, மருத்துவம் பொய்த்த போது மகத்துவம் அவர்களை உயிர்ப்பித்தது. அதற்கான எவிடன்ஸ் இருக்கு. அப்ப நம்பிக்கை அப்படின்ற ஒன்று மனதிற்குள் துளிர்விட்டால் நிச்சயமாக எத்தகைய தடைக்கல்லையும் நம்மால் உழைக்க முடியும். அப்ப இதை சொல்லித்தரதுன்றது ஒரு சிம்பிளான ஒரு கலை தான். மிக சிம்பிளாக இதை ஒரு கலை. இந்த கலையை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா எல்லாரையும் கூட்டமாச்சு 100 பேருக்கு ஒரே நேரத்துல இதை நம்மளால போதிக்க முடியாது. அதனாலதான் ஒரு வகுப்பிற்கு அதிகபட்ச மாணவர் 10 பேருக்கு தான் இதை நம்ம செய்ய முடியும். அப்ப நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய உயிராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜீவன் இந்த உடலில் தங்கும் வரை நாம் ஒரு உயிரினமாக இந்த உலகத்தில் வலம் வருவோம். அப்ப ஒரு உயிரினமாக இருக்கிறத விட ஒரு மகத்தான ஒரு உயிர்நிலைகளில் நாம் வலம் வந்து வாழ்வை முடித்து திருப்திகரமாக இந்த உடலை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு போற்றப்படுத்தக்கூடிய ஒரு கொண்டாடுதலாக இருக்க வேண்டும். திண்டாட்டமாக இருக்கக்கூடாது, கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் கொண்டாட்டமாக இருக்க வேண்டும், திண்டாட்டமாக இருக்கக்கூடாது. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த உயிராற்றலை இந்த உடலில் ஜீவன் என்ற ஒன்றை இந்த உடலோடு பின்னி பிணைந்து சேர்த்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கயிறு, பாச கயிறு அப்படின்னு கூட சொல்லலாம். எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிராணசக்தி. பிராணம் போச்சு அப்படின்னா ஜீவன் போச்சு இந்த உடலை விட்டு. அப்ப இந்த பிராணசக்தியை முறையாக நாம் கையாள தெரியாததால்தான் மிக முக்கியமாக பல அசௌகரியங்கள், மனோரீதியான பிரச்சனைகள், மனோநோய்கள், உடல் ரீதியான வெளிப்பாடாக உடலில் தோன்றக்கூட பல வியாதிகள் இல்லைங்களா? சோ சைக்கியாட்ரில சொல்லுவாங்க சைக்கோசோமேட்டிக் சிண்ட்ரோம். மனதில் எழக்கூடிய பல பிரச்சனைகள் உடலில் நோய்களாக தோன்றும். பல அறிகுறிகள், நோய் அறிகுறிகளின் தொகுப்புகளாக வெளிப்படும். சைக்கோசோமேட்டிக் சிண்ட்ரோம். உடம்பு எனக்கு என்னமோ பண்ணுது, மனதில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது. ஜப்பானில் நடத்தின ஒரு ஆய்வுல யாரெல்லாம் தனக்கு கேன்சர் வரும் வாழ்வில் அப்படின்ற ஒரு பயத்தோடு இருந்தார்களோ அவர்கள 65% பேருக்கு கேன்சர் அப்படின்ற ஒண்ணு வந்தது. அங்க டெஸ்டிமோனிஸ், அவங்க ரிசர்ச் ரெக்கார்ட்ஸ்ல அந்த இதுல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப மனது எதை நினைக்கிறதோ அது நிச்சயமாக அடைகிறது. அது மனசுக்கு நல்லது கெட்டதுன்றது தெரியாது. நீங்க எதன் மீது நாட்டம் வைத்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைச்சிடும். அது பணமாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, இல்ல அது ஒரு நோயாக இருந்தாலும் சரி, வந்துருமோ அப்படின்னு நினைச்சா வந்துடும். சரிங்களா? அப்ப நம்மால் ஏன் ஒருத்தர் நல்ல செல்வந்தராக வாழ்கிறார், மற்றொருவர் அந்த செல்வத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார், அவரிடம் செல்வம் தங்குவதில்லை. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். செல்வத்தை செல்வமாக பார்க்காமல் அந்த செல்வத்தை ஈட்டக்கூடிய அந்த வழியை செல்வத்திற்காக தான் செலவிடக்கூடிய ஒரு நேரமாக கருதாமல் தான் செய்யக்கூடிய அந்த ஒரு பணியில் நிறைவை கண்டு மகிழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக செல்வத்தை
தேடுவது அப்படின்ற அவசியம் இருக்காது. செல்வம் தன்னை போல தன்னிடம் வந்து சேரும். அப்ப ஒருத்தருக்கு வந்து செல்வம் சேர்ப்பது பெரிய பிரச்சனை கிடையாது. அவர் அவருடைய வாழ்க்கையில அவர் செய்ய வேண்டிய தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுல திருப்தி அடைஞ்சு கொண்டிருக்காரு. தன்னுடைய தேவைகள் பின்னாடி அவருக்கு பூர்த்தி ஆயிருக்கு. மற்றொருவருக்கு செல்வத்தை நோக்கி ஓடுகிறார். ஓடும் போதே பயம். இந்த காசு எனக்கு வருமா வராதா, இவ்வளவு இன்கம் என்னால ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா, பாதியிலே எனக்கு இந்த வேலை போயிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், பாதியிலே நான் செஞ்சுட்டு இருக்க பிசினஸ் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன். நினைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு, நினைச்சிட்டீங்கனாலே முடிஞ்சு. அப்ப பாசிட்டிவிட்டி இதெல்லாம் வேணும். சரி, இவ்வளவு விஷயங்கள் பேசுறோம். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, கனெக்டிவிட்டி, டிஸ்ஹார்மனி பிட்வீன் த கனெக்டிவிட்டி ஆஃப் பாடி அண்ட் சோல் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய உடலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்றது அப்பக்கப்ப டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த டிஸ்டர்ப் ஆகக்கூடிய இந்த ஒரு தொடர்பை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் வந்து அது சக்ரா பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்ரா சிகிச்சை பயிற்சி. இதை வந்து ஒரு சிகிச்சையாளர் கத்துக்கிட்டு பிறருக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு பக்கம் இருந்த போதும், ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த ஒரு பயிற்சியை நிச்சயமாக தன்னுடைய வாழ்வில் கற்றுக்கொண்டு அதை பயிற்சி செய்து பலனடைய வேண்டும் அப்படின்றதான் நாம இதுல சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு. மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த உயிராற்றலை நிலைநிறுத்தக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய இந்த பிராண சக்தியை முறையாக கையாள்வது எப்படி? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம பிராணம் அப்படின்ற ஒரு இருக்குது நம்ம உடல்ல, ஜீவன் போகும்போது கூட நம்மளுக்கு அந்த பிராணம் இருக்குதா இல்லையான்றத பற்றிய கவலையே கிடையாது. ஆனா கஷ்டப்படும் போது இந்த மூச்சு மேலும் கீழும் ஏறி இறங்கி நம்மளுக்கு மூச்சு வாங்கும் போது ஐயோ பிராணம் குறையுதே அப்படின்ற ஒரு பயத்தை காட்டிலும் உடலில் ஏற்படக்கூடிய வலியே மிகையாக நம் கண்ணுக்கு தெரிகிறது. அப்ப பிராணத்தின் மீது எப்பொழுது நாம் கவனம் செலுத்தி இருக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டும். சரி, இப்ப நம்ம எல்லாரும் நைட்டு படுத்து தூங்கிடுறோம், பகல்ல எந்திரிக்கிறோம் இல்லையா? பிறக்கும் போது ஒரு பிராணத்தோடு பிறந்தோம், இறக்க போகும்போதும் ஒரு பிராணத்தோடு இறக்க போகிறோம். இதுதான் வந்து நம்முடைய வாழ்வியல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். பிறக்கும் போது இருந்த பிராணமும் நம்மளுக்கு தெரியாது, இறக்க போகும்போது இருக்கக்கூடிய பிராணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இன்றைய நிலையில். பட் சக்கரா தியானம் உங்களுக்கு இதை உணர்த்தும். சரிங்களா? அப்ப இந்த பிராண சக்திக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, அந்த காலங்களில், பண்டைய காலங்களில் சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகா மகரிஷிகள், யோகிகள், ஞானிகள் இவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்தில் அவங்க அன்னைக்கு வந்து மருத்துவம்ன்றதே கிடையாது. அவங்க கடைபிடிச்ச ஒரே ஒரு விஷயம் இந்த சூட்சும சிகிச்சை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சக்ரா தியானம் மற்றும் இந்த சக்ரா சிகிச்சை. சரிங்களா? இதை எப்படி நாம் பண்ண வேண்டும் அப்படின்றதான் இந்த வகுப்புல முறையாக ஒரு நாள் வகுப்பு முழுமையாக நாம் இதை சொல்லித்தர போகிறோம். சரி, இப்ப பிராணம்னு சொல்றோம். இந்த பிராண சக்தி நம்ம உடலுக்குள் எப்படி செல்கிறது? நம்முடைய நாசிகள் மூலியமாக உள்ளே சென்றடைகிறது. அப்ப இடது பக்க நாசி, வலது பக்க நாசி, உடலுக்குள்ள மொத்தம் 72,000 நாடிகள் இல்லைங்களா? இந்த 72,000 நாடிகள், அப்புறம் அதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான நாடிகள். சரிங்களா? அப்ப இது அனைத்து நாடிகளும் சேர்ந்து எங்கே போய் அனைத்திற்கும் என்ன சக்தியை வந்து எங்கே கொடுக்குது அப்படின்னா அனைத்து உறுப்பு மண்டலங்களுக்கும், உறுப்புகளுக்கும், திசுக்களுக்கும், செல்களுக்கும் கொடுக்கிறது. அப்ப இந்த ஆற்றல் அப்படின்ற இந்த பிராண சக்தி அப்படின்றதுக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்முடைய நாசிகள் மூலியமாக உடலுக்கு உள்ளே செல்கிறது. எளிதாக புரிஞ்சுக்கோங்க. இடது பக்க நாசி, வலது பக்க நாசி, இடது பக்க சுவாசம், வலது பக்க சுவாசம். இடது பக்கம் அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா சந்திரகலை அப்படின்னு பாருங்க. சந்திரகலை இல்ல அப்படின்னா சந்திர நாடி அப்படின்னு பாருங்க. பெண்மை தன்மை வாய்ந்தது, குளிர்ச்சியான நாடி இந்த பக்கம், இடது பக்கம் லெப்ட் சைடு. ரைட் சைடு பாத்தீங்கன்னா சூரிய கலை இல்லைன்னா சூரிய நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. உஷ்ணமான நாடி, சூரிய பகவானுடைய ஆண்மை தன்மை வாய்ந்த நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. மையமாக இருக்கக்கூடியது சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுழுமுனையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்க குளிர்ச்சி, மறுபக்கம் இருக்கக்கூடிய வெப்பம், இரண்டிற்கும் சமமாக நடுநிலையில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை தான் மையமாக இருக்கக்கூடியது. சரிங்களா? இதனுடைய தொகுப்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சரக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க.
சரக்கலை அப்படின்னா என்ன அப்படின்னா, சரம் அப்படின்னா சுவாசம். சர யோகம்னு சொல்லுவாங்க. யோகம் அப்படின்றது ஒரு பயிற்சி. அப்ப சுவாச பயிற்சி. இன்னைக்கு எளிதாக நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சரக்கலை அப்படின்றது ரொம்ப தொன்மையான பழமையான ஒரு தமிழ்ல இருந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வாக்கியம். எளிதாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிராணாயாமா இன்னைக்கு அநேக பேர் நீங்க செய்யக்கூடியது. எப்படி தப்பும் தவறுமா பிராணாயாமா இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன பயன் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, இருக்கிற நிலைமையை விட மோசமான ஒரு நிலைமை தான் உடலில் உருவாகக்கூடியது. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா, உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம அநேக பேர் பண்றது என்ன, நான் போய் பிராணாயாமா பண்ண போறேன். நான் போய் நாடி சுத்தி பண்ண போறேன். எப்பா நீ நாடி சுத்தி பண்ணு. உன் நாடி என்னன்றதே தெரியாம நீ போய் நாடி சுத்தி பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்லையா? அப்ப உன்னுடைய நாடியே தெரியாத போது நீ நாடி சுத்தி செய்து என்ன பிரயோஜனம்? அப்ப பிராணம் அப்படின்னா என்ன? பிராண சுத்தி அப்படின்னா என்ன? பிராண சக்தி அப்படின்னா என்ன? பிரபஞ்ச சக்தி உன் உடலுக்கு என்ன கொடுக்கிறது? உன்னுடைய பிராண சக்தி இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக உன்னோடு தொடர்பில் வந்து உன்னுடைய ஆன்மாவை எப்படி இந்த சரீரமாக இருக்கக்கூடிய இந்த உடலோடு இணைக்கிறது? சூட்சும சரீரம் எப்படி ஸ்தூல சரீரத்தோடு இணைகிறது? சரிங்களா? இதை பற்றிய ஒரு தெளிவான புரிதலும் உணர்தலும் நமக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அனைத்து அனைத்து துறைகளிலும் நம்மால் வெற்றி அடைய முடியும். உடல் நிலைகளில் அனைத்து நிலைகளிலும் நம்மால் சிறப்பாக இயக்கம் செய்ய முடியும். எந்த நோய் நொடியாக இருந்தாலும் சரி, மருந்து மாத்திரைகள் இன்றி அற்புதமான நம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மா கொடுக்கக்கூடிய அற்புதமான அந்த ஒரு மருந்தை கொண்டு உடலுக்குள்ளே இருந்து நம்மால் எந்த ஒரு நிலைகளிலும் உடல் நிலையை மீட்டெடுக்க முடியும், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும். சரிங்களா? சோ மரணத்தையும் வெல்ல முடியும் இந்த சக்கரா சிகிச்சை மூலியமாக. மரணமில்லா பெருவாழ்வு சரக்கலை மூலியமாக பெற முடியும் அப்படின்றதுதான் சித்தர்கள் அன்றைக்கு குறிப்புகளில் விட்டு சென்றது. அப்ப இந்த சரக்கலை அப்படின்றது வந்து சரயோகம் அப்படின்றீங்கன்னா, சரம் அப்படின்றது சுவாசம், யோகம் அப்படின்றது ஒரு பயிற்சி. சரிங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரி லெப்ட் சைடு இடது கலை, லெப்ட் சைடுல வந்து இடகலை, வலது பக்கம் பின்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இடது பக்கமாக இருக்கிறது சந்திர நாடி, வலது பக்கமாக இருக்கக்கூடியது சூரிய நாடி. மையமாக இருக்கக்கூடியது வந்து என்னது அப்படின்னா அக்னிகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம மையமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இடகலை, பின்கலை, சுழுமுனை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மைய நாடி. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அக்னிகலை அப்படின்னு சொல்லுவாங்க, சென்டரா இருக்கக்கூடியது. சரி, இந்த நாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். உடலில் இருக்கக்கூடிய 72,000 நாடிகளையும் இந்த பிராணசக்தி வந்து பிரபஞ்ச சக்திகளோடு இணைந்து உடலுக்கு உள்ளே சென்று பரிமாற்றம் செய்து நம்முடைய சூட்சும சரீரத்தை ஸ்தூல சரீரத்தோடு இணைக்கிறது. அப்படின்னா இது எப்படி நடக்குது அப்படின்றத யோசிக்கும். அப்ப நம்ம முறையாக சுவாசத்தை உள்ளெடுக்கும் போது அந்த நிலைகளில் நிலைப்பட செய்கிறது உள்ளே உயிராற்றலை இந்த உடலோடு. அதுதான் உண்மை. ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு முறை வந்து இந்த நாடி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப எளிதாக நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய சுவாசத்தை இப்படி மூக்கு பக்கத்துல வச்சு மூச்சு விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இடகலை உங்களுக்கு அதிகமாக இருக்குதா, பின்கலையா, பின்கலை சுவாசமா, இடகலை சுவாசமா, இல்ல அக்னிகலையா, அக்னிகலை சுவாசமா? அக்னிகலை சுவாசம்னா 2 நாசிகளிலும் சமமாக பிராணம் வருவது. இடகலை, சரிங்களா, சூரியகலை அப்படின்னா இடது பக்கம் மட்டுமே சுவாசம் வருவது. சந்திரகலை, சாரி, சூரியன் வந்து வலது பக்கம், சந்திரகலை அப்படின்னா இடது பக்கம். சரிங்களா? இப்ப மூக்குல நீங்க இப்படி வச்சு மூச்சை விட்டு பார்க்கும்போது வலது பக்கம் உங்களுக்கு மூச்சு காற்று தெரியுமே ஆனால் அதிகமாக 2 மூக்குலயுமே வரும். பட் வலது பக்கத்துல அதிகமாக தெரிகிறது அப்படின்னா உங்களுக்கு சூரியகலை அப்படின்ற இந்த சூரியகலை பிராணசக்தி அதிகமாக வெளிப்படுகிறது. இடது பக்கம் இடகலை அப்படின்றது தென்படுதுன்னா உங்களுக்கு சந்திரகலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மை நாடியை அப்ப வந்து வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றது. இப்ப பிறக்கக்கூடிய குழந்தையே வந்து பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய நேரத்தில் இந்த நாடி ஒரு ஆணுக்கு எப்படி அமைகிறதோ அதை பொறுத்துதான் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. இதுதான் வந்து சித்தர்கள் விட்டு சென்ற குறிப்புகளில் இருக்கக்கூடிய. இப்ப சூரியகலை நேரத்துல வந்து அவர்கள் வந்து சேரும் போது ஆண் குழந்தை, சந்திரகலையில் சேரும் போது பெண் குழந்தை பிறக்கிறது. சரிங்களா? ரைட். இப்ப சூரியகலைனா என்ன, சந்திரகலைனா என்ன, அக்னிகலைனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சூரியகலைன்றது வலப்பக்கம் வரக்கூடியது, சந்திரகலை அப்படின்றது இடப்பக்கமாக வரக்கூடியது, அக்னிகலை அப்படின்றது 2 நாசிகளிலும் சமநிலையில் வரக்கூடியது. ரொம்ப சிம்பிள்.
இதை மூணையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் இந்த பயிற்சியின் மூலியமாக. சரிங்களா? இந்த பயிற்சியை தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். சரிங்களா? அப்ப எந்தெந்த நாட்களில் இந்த பிராணசக்தி இந்த சரக்கலை மூலியமாக நாம் செய்ய வேண்டும், சரக்கலை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப திங்கட்கிழமை, திங்கள், புதன், வெள்ளி 3 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா இடது பக்க நாடி. இடது பக்கம் அப்படின்றது வந்து என்னது? சந்திரகலை. இடது பக்க நாடி தான் செயல்படும். இதுல வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா வளர்பிறை வியாழன். நல்லா திருப்பி ஒரு சொல்றேன். திங்கள், புதன், வளர்பிறை வியாழன், அதுக்கடுத்து வெள்ளி. இந்த 4 நாட்களில் பாத்தீங்கன்னா இந்த டாமினன்ட் அப்படின்னு சொல்றோம்ல, பிரதானமாக அதிகமாக ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நாடி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சந்திரகலை. சந்திரகலை இடது பக்க நாடி, லெப்ட் சைடு இதுதான் டாமினண்டா இருக்கும். இப்ப செவ்வாய், வியாழன், இது வந்து என்ன வியாழன் அப்படின்னா தேய்பிறை வியாழன். செவ்வாய், தேய்பிறை வியாழன், அதுக்கப்புறம் சனி, அதுக்கடுத்து ஞாயிறு. இந்த 4 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா சூரியகலை நாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாமினண்டா இருக்கும், அதிகமாக இருக்கும். அன்றைய தினங்களில் இந்தந்த நாடிகளுக்கான இந்தந்த பிராணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டாமினேட்டிங்கா இருக்கும், அதிகமாக இருக்கும் இந்த பிராணசக்தி. சோ நாசிகள் வழியாக அதனுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்கும். அப்ப இது 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது. ஆனா முதல் நிலைகளில் நாம் வந்து இவற்றை எப்படி கட்டுப்படுத்த போகிறோம்ன்றதுக்காக இந்த வகுப்பு கிடையாது, எப்படி கையாள போகிறோம் அப்படின்றதுதான் முதல் நிலைகளில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்கேன். இடகலை அப்படின்னு நம்ம சொன்ன சந்திரகலை இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரிசீவிங், வாங்கக்கூடியது. வலது பக்கம் இருக்கக்கூடிய சூரியகலை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது வந்து கொடுக்கக்கூடியது. இது ஆண்மைத்தன்மை வாய்ந்தது, கொடுக்கக்கூடியது. இது பெண்மைத்தன்மை வாய்ந்தது, பெறக்கூடியது. சரிங்களா? சோ இந்த நாடிகளில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. வாங்கக்கூடிய நேரத்துல நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஃபெயிலியர். கொடுக்க வேண்டிய நேரத்துல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஃபெயிலியர். நான் சொல்றது புரியுங்களா? இதைத்தான் நம்மளுடைய வகுப்புல உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். சோ முதல் நிலைகளில் நீங்கள் படுக்கையை விட்டு முதல்ல எந்திரிக்கிறீங்க பாத்தீங்களா, படுக்கையை விட்டு நீங்க எந்திரிக்கும் போது உங்களுடைய நாடி எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். எந்த நாடி அதிகமாக வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க வேண்டும். எழுந்திருக்கும் போது சூரிய நாடியில் எழுந்திருக்க வேண்டும். உறங்க செல்லும் போது சந்திர நாடியில் உறங்க செல்ல வேண்டும் அப்படின்னு பாருங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா 2 நாடியும் மாறி மாறி எதுக்காக 20 நிமிடத்துக்கு ஒரு முறை மாறி வருகிறதுனா உடலில் இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்ப நிலைகளை சமநிலைப்படுத்துவதற்காக மாறி வரக்கூடியது. அப்ப கொடுக்கக்கூடிய நாடி சந்திர நாடி, ஆண்மைத்தன்மை வாய்ந்தது. பெறக்கூடிய நாடி பெண்மைத்தன்மை வாய்ந்த சூரியகலை நாடி. மையமாக இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்னிகலை நாடி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரி, இப்ப இது 3ஐயும் நம்ம எப்படி ஆப்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பூரணம் அப்படின்னு சொல்லுவோம். பூரணம் அப்படின்றது 2 நாசிகளும் முறையாக சுவாசம் வரும் பட்சத்தில் அதை பூரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? நாடி இந்த வலது பக்கத்துல மூச்சு நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னா பூரணம். இடது பக்கத்துல வராம இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்? சூன்யம் அப்படின்னு சொல்லுவோம். டேய் சூன்யம் வச்சுட்டான்டா அப்படின்னு. சூன்யம் யாரும் வைக்க வேண்டாம், நமக்கு நாமே வச்சுக்கிறது தான் சூன்யம். முறையாக நம்மளுடைய பிராணத்தை நாம் பயிற்சி செய்யாத போது அது சூன்யமாக நம்ம உடலுக்கு, நம்முடைய மனதிற்கும், நம்முடைய செயலுக்கும் அமையும். இது சூன்யம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இப்ப அக்னிகலை அப்படின்றத 2 நாசிகளிலும் சுவாசம் சமநிலையில் வருகிறதுனா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணும் பண்ணக்கூடாது. அப்ப ஒண்ணும் பண்ணாம இருக்கிறது அக்னிகலை நேரத்தில் நீங்கள் முழுமையாக தியானிக்க வேண்டும். ஏன்னா வெப்பம் குளிர்ச்சி 2ம் சமநிலைக்கு வந்து இந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களுக்கு இன்னமும் வலு சேர்க்கலாம். உங்களுடைய குறிக்கோள்கள், உங்களுடைய லட்சியத்தை எளிதாக சென்றடைய முடியும். அப்ப இதை வந்து நீங்க அக்னிகலை எப்போது உங்களுக்கு உருவாகிறோம்னா எப்ப உருவாகுன்றத நீங்க பார்த்துக்க முடியாது. தியானம் செய்வதற்கு சிறந்த நேரம் எதுவோ அந்த நேரத்தில் நீங்கள் அக்னிகலையாக இருந்தாலும் செய்யலாம், சூரியகலையாக இருந்த போதும் நீங்கள் அதை செய்யலாம். சரிங்களா? சந்திரகலையின் போது தியானம் செய்ய வேண்டாம். தியானத்திற்கு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்னிகலை நேரம்.
அதாவது 2 நாசிகளிலும் சமமாக சுவாசம் வரும் பட்சத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தியானம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய லட்சியங்களிலும் எளிதாக வெற்றி அடைய முடியும். இது ஒரு பகுதி. இவ்வளவுதான். இதை தாண்டி இதனுடைய ஆழமாக நாம் சென்று எடுக்கக்கூடிய அந்த வகுப்பு தான் வரக்கூடிய அந்த சக்ரா சிகிச்சை வகுப்புல நாம சொல்லப்போம். சரிங்களா? சரி. இது வந்து சரக்கலை. முதல் நிலைகளில் நாம் நாடியை தெரிந்து கொள்ளுதல். சரி, இந்த நாடியை எப்பொழுதுமே வந்து சிறப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த பின்கலை இல்லையா? பின்கலை நாடியில் நாம் எப்போதும் உடல்ல வந்து உஷ்ணம் இருக்கணும்பா, வெப்பம் இல்லை அப்படின்னா குளிர்ச்சி ஆகுது உடம்பு அப்படின்னா அந்த உடல்ல வந்து இறந்த உடல் குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா பின்களை வந்து அதிகரித்து விடும் இல்லையா? பின்களை அதிகரிக்கும் போது உடல் அசௌகரியங்கள் உண்டாகும், கபம் அதிகமாகும் இல்லைங்களா? உடல் ரீதியான சளி தொந்தரவுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து காய்ச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுல. அப்ப உங்களுடைய வலது பக்க நாசியில் வரக்கூடிய இந்த பின்களை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய நாடி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா? இது வந்து உடலின் ஸ்திரத்தன்மையை பேணி பாதுகாக்கக்கூடியது. வெப்பநிலைகளை உடலில் சமநிலையில் வைத்து சரியாக பராமரிக்கக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் உடலில் சிறப்பாக கையாளக்கூடியது இந்த பின்களை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய நாடி. இதை முறையாக நாம் வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, அதனாலதான் பொதுவாக சொல்லுவாங்க, நீங்க இடது பக்கம் திரும்பி நீங்கள் ஒரு கழிச்சு படுக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சூரிய நாடி ஓட்டம் பெறும். வலது பக்கமாக திரும்பி நீங்கள் படுத்து தூங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய சந்திர நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய குளிர்ச்சி நாடி ஆக்கம் ஓட்டம் பெறும் அந்த நேரத்தில். அப்ப இதனாலதான் உடல் ரீதியான தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லைங்களா? சோ நீங்க பொதுவாக நீங்க அதனால நைட்டு வந்து படுக்க போகும்போது சொல்லுவாங்க இடது பக்கமாக படுக்கணும். இந்த கையை எப்படி வச்சுக்கணும், படுத்த உங்களோட நாடியை பாருங்க. சந்திர நாடியாக இருக்கிறது அப்படின்னா சூரிய நாடிக்கு நீங்க கொண்டு வந்து நீங்க உறங்கணும். 20 நிமிடத்துக்கு ஒரு முறை, அதன் பிறகு அது மாறிக்கொள்ளும், தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். ஆனா நிலை பெற செய்வது எப்படி? சூரிய நாடியில இரவு படுக்க சென்று பகலில் எழுந்திருக்கும் போது சூரிய நாடியில் நாம் எழுந்திருக்க வேண்டும். அப்ப இதை எப்படி எளிதாக நாம் வந்து கொண்டு வர முடியும்னா, இப்படி இடது பக்கமாக சாஞ்சிக்கிறீங்க, படுத்துக்கிறீங்க படுக்கையில. இப்ப சூரிய நாடியில சந்திர நாடி ஓடுது நைட்டு அப்படின்னா நீங்க அதோட நீங்க படுத்துட்டீங்கன்னா பகலில் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு இந்த கப தொந்தரவுகள், தலைவலி, இது போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். அது இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. உடல் ரீதியான மனோ ரீதியான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இதுல இருந்து எளிதாக வெளியில வர முடியும். வச்சுக்கிட்டு ஒன் சைடா படுத்துக்கிறீங்க. இன்னொரு கையை உங்களுடைய தொடை பகுதி, 2 கால்களுக்கும் நடுநிலையில தொடை பகுதியில் கொடுத்து கொண்டு படுத்து விட வேண்டும். இப்போது சந்திர நாடி குறைந்து சூரிய நாடி ஆதிக்கம் பெறும். இதுதான் சிம்பிள். அப்ப மறுநாள் காலையில நீங்க எந்திரிச்ச உடனே உங்களுடைய சூரியகலை, சந்திரகலை இரண்டையும் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. இப்ப வலது பக்க நாசியில வந்து வந்துருச்சு சூரிய நாடி அப்படின்னா எப்படி நீங்க பார்க்கணும்? பெட்டை விட்டு எந்திரிச்சு தரையில காலை வைத்து விடக்கூடாது. பெட்ல படுத்த மாதிரி நீங்க பார்க்கணும். தரையில நீங்க காலை வச்சுட்டீங்கன்னா கிரவுண்டிங் எஃபெக்ட், கிரவுண்ட் ஆயிரும். கிரவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களால ரியலான நாடியை பார்க்க முடியாது. இப்ப கிரவுண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க இதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் ஒரு சில பயிற்சியின் மூலியமாக அதை சரி செய்ய முடியும். சரிங்களா? அதையெல்லாம் தான் நம்ம இந்த வகுப்புல சொல்லித் தரப்போம். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிராணாயாமம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சரக்கலை அந்த பயிற்சி, ஒரு மணி நேர பயிற்சி, எளிய முறை பயிற்சி. ரொம்ப பெரிய சயின்டிபிக்காவோ ரொம்ப டிஃபிகல்ட்டாவோ நம்ம லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படிலாம் ஒன்றும் செட் பண்ணல. ஒரே லெவல் போதும். எளிமையாக நீங்க கற்றுக்கொண்டு அதை முறையாக பயன்படுத்துவதற்கு. இந்த சரக்கலை அப்படின்னா நிறைய இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா சொல்லுவாங்க, ரொம்ப பயங்கரமா சொல்லுவாங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். பிராணாயாமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்பாங்க. எதுவும் ஆகாது. நீங்க பண்ணாம இருக்கதான் ஏதாவது பின்னடைவு உங்க உடலில் வந்து கொண்டு இருக்கும். பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க உடல் ரீதியான முன்னேற்றத்தை காண முடியும். டெஃபினட்டா. சரிங்களா? இந்த வகுப்புல நாம் இதைத்தான் கற்றுத்தர போறோம். சரி, இதுக்கு அடுத்து மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், சரிங்களா, பிராணாயாமம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் சொல்லித்தரோம் சரக்கலையில. இந்த சரக்கலையில முதல்ல வந்து சூரிய நாடி வலது பக்க நாசியில தான் மூச்சை முழுமையாக வெளியில விடணும். விட்டு திருப்பி இதை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதைத்தான் வந்து நாடி சுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நாடி சுத்தி அப்படின்றது வந்து பொதுவாக வந்து இடங்களை பின்களை மாற்றி மாற்றி கொண்டு நாடி சுத்தி நிறைய பேர் நிறைய டைம்ல பண்ணுவாங்க. பட் முறையாக தெரிந்து கொண்டு செய்யுங்க. சரிங்களா? இப்ப நாடி சுத்தியில வந்து வலது பக்கத்துல தான் ஆரம்பிக்கணும். நீங்க
முடிக்கிறதும் வலது பக்கத்துல தான் ஆரம்பிக்கும். இது வந்து நான் முறைப்படுத்தி நான் முறையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஆரம்பிக்கிறது, இந்த பக்கம் முடிக்கிறது. இன்னொரு பாதி பேர் லெஃப்ட்ல ஆரம்பிப்பாங்க, சந்திர நாடியில ஆரம்பிப்பாங்க, சூரிய நாடியில முடிப்பாங்க. தவறு. சரிங்களா? சோ இத்தகைய நிலைகளில் நீங்கள் முழுமையாக புரிதலோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை வகுப்பு. அது வந்து உங்களுக்கும் வாழ்க்கையில் மேன்மையடைய செய்யக்கூடிய ஒரு வகுப்பா இருக்கும். நாளைக்கு பிறருக்கு கஷ்டப்படக்கூடிய, துன்பப்படக்கூடிய நிலைகளில் உடல் ரீதியாக, மனோ ரீதியாக கஷ்டப்படக்கூடிய பிறருக்கும் நீங்கள் இந்த கலையை நீங்கள் பயன்படுத்தி அவர்களையும் நிலை பெற செய்யலாம். ஓகே, ரைட். சரி, முதல்ல வந்து நம்மளுடைய பிராண சக்தியை நாம் அதிகரித்து விட்டோம், பிராணத்தை வந்து நிலைநிறுத்தி விட்டோம். நம்முடைய ஆன்மாவை இந்த உடலோடு முறுக்கி பிணைந்து ஒரு இணைப்பை உறுதி செய்து, உறுதியான ஒரு இணைப்பை உண்டாக்கிவிட்டோம், உருவாக்கிவிட்டோம். இதற்கு பிறகுதான் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிற ஒன்றை பத்தி நம்ம சொல்லணும் இல்லையா? இந்த பிரபஞ்ச ஆற்றல் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருப்பது. அண்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த பிண்டத்திலும் மாற்றங்கள் உருவாகும் இல்லையா? சோ இதைத்தான் வந்து ஆயுர்வேதத்தில் அழகா சொல்லியிருப்பாங்க. தினச்சாரியா ரித்துச்சாரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தினம் செய்ய வேண்டிய கடமைகள் பிரபஞ்சத்தின் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்புகளை பொறுத்து. சரிங்களா? தினச்சாரியம் ரித்துச்சாரியம் அப்படின்னா பிரபஞ்சம் இந்த அண்டம் செய்யக்கூடிய கடமை, இந்த பிண்டம் செய்ய வேண்டிய கடமை. அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் இணைப்பு எப்பொழுதுமே வந்து முறையாக இருக்க வேண்டும். அண்டத்துடன் போய் இந்த பிண்டம் போட்டியிட முடியாது. அண்டத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப இந்த பிண்டம் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளுமே ஆனால் பிரபஞ்ச ஆற்றலை முறையாக பயன்படுத்த முடியும். பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது அது மகா பெரிய ஒரு ஆற்றல். அத்தகைய ஒரு ஆற்றலை இந்த உடல் தாங்காது. அப்ப முறையாக தேவைக்கு அதை உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். மிதமிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்ற நிலைக்கு போய்விடக்கூடாது. சரி, இப்ப இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இதனுடைய கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து உங்களுடைய இந்த சரக்கலை மிக முக்கியமானதா ஒன்றா அமைகிறது. அடுத்த நிலைகள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய உடலில் மிக முக்கிய பகுதிகளாக ஒரு 7 பகுதிகள் இருக்கு. சரிங்களா? நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடியது வந்து மூலாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு சூட்சும சக்கரம் ஒண்ணு இருக்கு. சூட்சமம்னா கண்ணுக்கு தெரியாத சுழற்சி செய்யக்கூடிய ஒரு சக்கரம். சரிங்களா? இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூலாதாரம், மூல ஆதாரம். இந்த மூலாதார சக்கரம் தான் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நாம் பயணிக்கக்கூடிய காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய. மூலாதார சக்கரம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா நம் வெகு விரைவில் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வெளியேற போகிறோம் அப்படின்றது. சோ மூலாதாரத்தினுடைய நிறம் சிகப்பு. இந்த சிகப்பு நிறத்தை வைத்துக் கொண்டு நாம் அநேக நேரங்களில் நாம் மனதில் கணக்கிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிகப்பு அப்படின்னா டேஞ்சர். சிகப்பு டேஞ்சர் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க, உண்மைதான். இந்த சிகப்பு நிறம் வந்து பழுதடையும் போது மரணம் நிகழும். உங்க ரத்தமும் சிகப்பு தான் இல்லையா? டிசீஸ்டு கண்டிஷன்ல ரத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறமாற்றம் ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு பிளாக் ஷேடுக்கு அது வரும்போது என்ன ஆகும்? டெத் இஸ் ஃபார் ஷூர் இல்லைங்களா? அப்ப சிகப்பு அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு நிறம். எதற்குரிய நிறம் அப்படின்னா உங்களுடைய மூலாதார சக்கரத்திற்கான நிறம் அது. இந்த சக்கரத்தை வந்து தூண்டுதல் செய்யறதுக்கும் இதை சுழற்சி செய்வதற்கும் ஒரு பீஜை மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வைப்ரேட்டிங் ஒரு மந்த்ரா. சோ மந்த்ரானா இது வந்து எந்த ரிலிஜியன் மந்த்ரா சார்? ஹிந்து ரிலிஜனா, முஸ்லீம் ரிலிஜனா, இல்ல கிறிஸ்டியன் ரிலிஜனா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் வைப்ரேஷன், அவ்வளவுதான். ஒரு அதிர்வலைகளை அந்த சக்கரத்தை இயக்குவதற்காக உண்டாகக்கூடியது தான் இந்த பீஜை மந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த சக்கரம் சுழலும் போது நிச்சயமாக உங்களுக்கு மூலாதார சக்கராவில் இருந்து வெளிப்படக்கூடிய இந்த ஒரு ஆற்றல் முதல் நிலைகளில் உங்கள் உடலை சுற்றி ஒரு ஆறாவாக அரணாக அமைகிறது. சரிங்களா? இவன் முறையில்லாம இது வந்து செயல்படாம இருந்து இதனுடைய பற்றாக்குறையினால் உடலில் பாதிப்புகள் உண்டாகுமே. ஆனால் முதலில் உங்களுக்கு உங்களுடைய மூலாதார பகுதிகளில் ஏற்படக்கூடிய நோய்கள், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பைல்ஸ், ஏனல் ஃபிஷர்ஸ், பிஸ்டுலா இல்ல பிஸ்டுலா, இது எல்லாமே வருது பாருங்க. அதாவது மூல நோய் இல்லையா? மூலம், அதுக்கப்புறம் பௌத்திரம், இதெல்லாமே இருக்கு பாத்தீங்களா? உள் மூலம், வெளி மூலம், அடுத்து ரத்தப்போக்கு உள்ள இருந்து வரக்கூடிய கோலோரெக்டல் கேன்சர், இது போன்ற பல தொந்தரவுகள் இல்லையா?
லூஸ் மோஷன் ஆகிறது இல்லையா, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதாகுதுன்னா உங்களுடைய மூலாதார சக்கரம் வீக் ஆயிடுச்சு. அப்ப நீங்க அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும், இந்த சக்கராஸை இயக்கம் செய்யும் போது நிச்சயமாக அது கொடுக்கக்கூடிய அந்த சக்தியானது சூட்சும சரீரத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக அமைகிறது. அதன் மூலியமாக நோயை நீங்கள் முற்றிலும் குணப்படுத்த முடியும். அப்ப ஒரு பீஜை மந்திரம் சொல்லி அதனுடைய நிறத்தை மனதில் நிறுத்தி அந்த சக்கராக்களை சுழற்சி செய்ய வைக்கும் போது நம் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறை தான் அந்த சக்கரா சிகிச்சை. இது முதல் சக்கரா. இரண்டாவது சக்கரா வந்து பாத்தீங்கன்னா தொப்புளுக்கும் ஆசன வாய்க்கும் நடுவுல இருக்கக்கூடியது, வயிற்று பகுதியில. சரிங்களா, இதுக்கு பேரு சுவாதிஷ்டானா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதனுடைய நிறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சோ இதற்கான ஒரு பீஜை மந்திரமும் சொல்லுவோம். பொதுவாக அநேக பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு துக்க நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் வந்து சமமாக அதை ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் நீங்க பார்த்திருக்கலாம், ஏன் அதுல நீங்க கூட இருக்கலாம். ரொம்ப துக்கமான நிகழ்வை கேட்டாலும் சரி, சந்தோஷமான நிகழ்வை கேட்டாலும் சரி, உடனடியாக அவங்களுக்கு அடிவயிறை கலக்கிட்டு வந்துடும். அப்ப அடிவயிறு கலக்கிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, டாய்லெட் போகணுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்பேற்பட்ட நபர்களுக்கு பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டான குறைபாடு இருக்கும். சோ சுவாதிஷ்டான குறைபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எத்தனையோ. சோ இத்தகைய நபர்களுக்கு வந்து மிக முக்கியமாக வரக்கூடிய நோய்கள், பெண்களாக இருக்கும் பட்சத்துல யூட்ரஸ்ல வரக்கூடிய பிரச்சனை, பிசிஓடி, பிசிஓஎஸ், சரிங்களா, வேற சிஸ்டைட்டிஸ், இந்த மாதிரி எத்தனையோ நோய்கள் இருக்கு. அடிவயிற்றுல வரக்கூடிய நோய்கள், சரிங்களா. ஜென்ஸா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு மிக முக்கியமாக வரக்கூடியது ப்ராஸ்டைட்டிஸ், இந்த இது வரும். சரிங்களா, ரைட். இதெல்லாம் தான் அந்த வகுப்பில் வந்து நாம் வந்து எப்படி கலைந்து இதை எப்படி முழுமையாக குணப்படுத்துவது அப்படின்றத நம்ம மந்திராஸ். இதுக்கு தனி பீஜை மந்திரம் இருக்கு. இதனுடைய நிறம் வந்து நான் சொன்ன மாதிரி ஆரஞ்சு. அதை எப்படி நிலைநிறுத்த வேண்டும், இந்த சக்கராவை எப்படி வந்து சுழற்சி செய்ய வேண்டும் அப்படின்ற முறைகளை நாம் முறையாக கற்றுக் கொடுப்போம் இந்த வகுப்புல. அடுத்த சக்கரா மேல வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொப்புள் பகுதி இருக்கக்கூடியது சோலார் பிளக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பகுதியை, இந்த சோலார் பிளக்சஸ் இருக்கக்கூடியது மிக முக்கியமானது மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லுவோம். இது மஞ்சள் நிறமாக இருக்கும். மணிப்பூரகம் வந்து இந்த சோலார் பிளக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மையப்பகுதி, முன்பகுதியில ரொம்ப மையப்பகுதி, சமநிலையில உடலில் வந்து எப்பவுமே வந்து வைத்திருக்கக்கூடியது. எப்பேற்பட்ட இது வந்து தாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம், தாய் பகுதி. உடலையும் இந்த உயிரையும் இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த சோலார் பிளக்சஸ் இருக்கக்கூடிய. உஷ்ணம் அதிகரித்து விட்டது உங்களுக்கு இல்லையா, உஷ்ண கோளாறுகள் ஏற்படுகிறது அப்படின்னா உடனே சொல்லுவோம், நல்லெண்ணெய் எடுத்து ஒரு 6 சொட்டு 10 சொட்டு தொப்புள்ள விட்டுக்கிட்டு வலப்புறமாக ஒரு 5 முறை நல்லா மெதுவாக மசாஜ் பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டீங்கன்னா காலையில எந்த தொந்தரவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அந்த சோலார் பிளக்சஸ்க்கு அவ்வளவு பவர் உண்டு. இதனுடைய நிறம் மஞ்சள். சோ உடலில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த சக்கரா. அப்ப இதனுடைய நிறம் மஞ்சள். இதை நிலைநிறுத்தி மனதில் ஒரு சில மந்திரங்களை நாம் உச்சரித்து அதன் மூலியமாக நாம் இதை ஊக்கப்படுத்தி அதை சுழற்சி செய்ய வைத்து சூட்சும சரீரத்தை பெருக்க செய்வோம். இதற்கு மேல பாத்தீங்க, இந்த பகுதியில வந்து மிக முக்கியமாக பாதிப்பு ஏற்படும் நபர்களுக்கு மிகவும் கொடிய அச்சுறுத்தக்கூடிய நோய்கள் கிரானிக் கண்டிஷன்ஸ்ல இருக்கலாம். சரிங்களா, நோய்கள் அது வகை பட்டியல்கள் இதெல்லாம் வகுப்புல சொல்லுவோம். சோ கிரானிக் டிசீசஸ் இல்லையா, நாள்பட்ட வியாதியில பாதிப்படைஞ்சிருப்பாங்க, மருந்து மாத்திரைகள் எவ்வளவோ சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு போய் கொண்டிருப்பார்கள். சரிங்களா, அநேக பேர் இதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் பேஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ டயபெட்டிக் பேஷன்ஸ் இதுல அதிகமாக இருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீனல் கேசஸ், சரிங்களா, சிறுநீரக கோளாறுகள் இருக்கக்கூடியவங்க இந்த சோலார் பிளக்சஸ் பாதிப்புனால பாதிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. அடுத்து ஸ்பிளீன்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த சோலார் பிளக்சஸ் பாதிப்படையும் போது உண்டாகும். ஒரு சிலர் ஒண்ணு சொன்னீங்கன்னா இந்த ஸ்பிளீனெக்டாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிளீனை ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க. சரிங்களா, இது எல்லாமே இதை காட்டக்கூடியது. அப்பண்டிசைட்டிஸ் வர்றது, சரிங்களா, இந்த மாதிரி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இது ஒரு காரணம். அல்சர்ஸ், வயிற்றுக்குள்ள வரக்கூடிய அல்சர்ஸுக்கும் சோலார் பிளக்சஸ்னுடைய இம்பேலன்ஸ் ஒரு காரணம். ஸோ இதை முறையாக இயக்கி நாம் இந்த நோய்களில் இருந்து முழுமையாக விடுபட முடியும். ரைட். இப்ப இதுக்கு மேல இங்க ஹார்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு சக்கரா இருக்கு. இதுக்கு பேரு அனாஹதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அனாஹதா சக்கரா. இது வந்து கிரீன் கலர்ல இருக்கும்.
இது இருதயத்தில் மிக முக்கியமாக நாம் எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த எண்ணங்களுக்கு வலு சேர்க்கக்கூடியதாகவும், இந்த எண்ணங்களை உருவேற்றக்கூடியதாகவும், இந்த எண்ணங்களை பலிக்க செய்யக்கூடிய ஒரு ஆளுமை சக்தியையும் கொடுக்கக்கூடிய சக்கரம் இந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய அனாஹதா சக்கரான்னு சொல்லுவோம். கிரீன் இன் கலர். இதற்கான பீஜை மந்திரங்கள் இருக்கிறது. இதை முறையாக நாம் ஒழிக்க செய்ய வேண்டும். முறையாக நாம் தியானத்தில் ஈடுபட்டு இதை சரி செய்து இதை சுழற்சி செய்ய வைத்து நமது சூட்சும சரீரத்தை பெருக்கி அதன் மூலியமாக நம் உடலின் ஆறாவை வளரச் செய்து நாம் எண்ணிய காரியங்களில் வெற்றியடைய உதவக்கூடிய ஒரு சக்கரா, மிக முக்கிய சக்கரா. அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொண்டை பகுதி, வாக்கு வன்மை அப்படின்னு சொல்றோம்ல, இவன் சொன்னா பழிச்சிரும் அப்படின்றது இல்லையா. இது பேர் விசுத்தி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய நிறம் நீல நிறம். சரிங்களா. விசுத்தி சக்கரா. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்றும் தெளிவாக இருக்க வேண்டும், அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், பிறரை அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், பிறருக்கு பயன்படக்கூடிய அப்படி இருக்க வேண்டும் இல்லையா. பேச வரும்போது பேசணுன்றக்காக ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்கக்கூடாது, குளறி கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு தொடர்ச்சி, கண்டினியூட்டி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ வாக்கு வன்மை வேண்டும் ஒருவருக்கு அப்படின்னா இந்த விசுத்தி சக்கரா நன்றாக இருக்க வேண்டும். இந்த விசுத்தி சக்கராவை பலப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம் செய்யக்கூடிய அந்த நிற நிலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். நிறம்ன்றது ப்ளூ கலர், எல்லாமே சக்ராஸ் தான். சரிங்களா. சோ ப்ளூ கலர்ஸ், அதுக்கான வைப்ரேட்டிங் பீஜை மந்திரா அப்படின்றது ஒன்று இருக்கு. அதன் மூலியமாக அதை வைப்ரேட் பண்ணும். ஓகே. சோ இது பாதிப்படைந்தவர்களுக்கு மிக முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா, முதல் நிலைகளில், ஆரம்ப நிலைகளில் அவர்களுக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னா, ரிஃப்ளெக்ஸ் இசோபேஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜிஇஆர்டி, கேஸ்ட்ரிக் இசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். சரிங்களா. ஜிஇஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. புளிச்ச ஏப்பமா வர்றது, தொண்டை எரிச்சலாக இருக்கக்கூடியது, தெளிவாக பேச மாட்டாங்க. சரிங்களா. அடிக்கடி சத்தம் போடுவாங்க, கோவப்படுவாங்க, எரிச்சப்படுவாங்க, கத்துன்னு கத்திட்டு இருப்பாங்க. இரண்டாவது நிலைகளில் இது அக்யூட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். செகண்ட் போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தைராய்டிட்டிஸ் இல்லையா. அது ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கலாம், இல்ல ஹைப்போதைராய்டிசமாக இருக்கலாம். சரிங்களா. நாளைக்கு ஒரு நியோபிளாஸ்டிக் growth கூட அதுல உருவாகலாம். ஒரு கேன்சரஸா கூட அந்த தைராய்டு கிளாண்ட் மாறலாம். சோ இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நாம் பேசக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றிலும் என்ன இருக்கணும்? மேன்மை இருக்க வேண்டும், மென்மை இருக்க வேண்டும், அதில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். அப்ப பீஜை மந்திரங்களை ஒழித்து இந்த ஒரு சக்கராவை வலுவேற்றி அதன் மூலியமாக நமது சூட்சும சரீரத்தை பலப்பெற செய்து வாழ்க்கையில் நாம் மென்மேலும் பல வெற்றிகளை அடைய முடியும் இந்த சக்கராவை வச்சு. அப்புறம் இதுக்கு மேல இந்த பக்கம் சுழுமுனை அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அந்த சுழுமுனை பகுதியில் இருக்கக்கூடியது இது மூன்றாவது கண், நெற்றிக்கண் அப்படிலாம் நம்ம சொல்லுவது இல்லையா. இதை என்ன சொல்லுவோம்? ஆக்ஞா அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஞா சக்கரா அப்படின்னு. சோ இந்த ஆக்ஞா சக்கராவோட நிறம் இண்டிகோ, ஒரு ப்ளூ கலர்ல ஒரு இண்டிகோ கலர், ப்ளூ மதியம் இருக்கும். அது எப்படி எனக்கு சொல்றேன்னு தெரியல. ஒரு காப்பர் சல்பேட் கலர் மாதிரி கொஞ்சம் கலந்த கலர் ஒரு நிறமாக வரும், இண்டிகோ கலர். சோ இந்த சக்கரா நம் இணைப்பை நம்மளுடைய ஆன்மீகம் அப்படின்னா போய் கோயில் கோயிலா போய் போறது ஆன்மீகம் கிடையாது. உங்களுடைய ஆன்மாவை உணராத போது நீங்கள் எத்தனை கோயிலுக்கு சென்றாலும் அங்கு நிறைவு கிடைக்காது உங்களுக்கு. முதல்ல உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்கள் வாழக்கூடிய இந்த கோவிலை நீங்கள் முழுமையாக பராமரித்து உங்களுடைய கடவுளை நீங்கள் வழிபட வேண்டும். கடவுள் அப்படின்றது உள்ளதா இருக்கிற கடவுள் இல்லைங்களா. அப்ப இந்த ஆக்ஞாவை பராமரிப்பதற்கான பீஜை மந்திரங்கள் உண்டு, நிலைநிறுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. இதை செய்யும் போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனதில் ஒரு தெளிவு உண்டாகும், உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு மேன்மை தெரியும், எதிலும் ஒரு நிறைவு கிடைக்கும் வாழ்வில். சரிங்களா. இப்ப நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, அநேக பேர் மிகவும் கடுமையான உழைப்பாளியாக இருந்திருப்பார்கள், மிகவும் உயர்ந்த நிலைகளில் இருந்திருப்பார்கள், குடும்பத்தை ரொம்ப தானே சுமந்து நிறைய பேருக்கு எல்லா விஷயத்திலும் பண்ணியிருப்பாங்க, மிகப்பெரிய கணவான்களாக இருப்பார்கள், முதலாளியாக இருப்பார்கள் இல்லையா. அதிகமாக பிறருக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதிக நேரம் உழைப்பில் செலவிட்டு மூளை உழைப்பு, நான் சொல்றது உடல் உழைப்பு, மூளை உழைப்பு. முதலாளிகளுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது மூளைக்கு வேலை. பணத்தை எப்படி இரட்டிப்பு செய்வது இல்லையா, இரட்டிப்பு செய்த பணத்தை எப்படி நான் சமமாக பகிர்ந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என் குழந்தைகளுக்கு கொடுப்பது, எப்படி அதை சேர்த்து வைப்பது, எப்படி அதை பெருக்குவது, இந்த சிந்தனைகளிலேயே ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த சக்கரா பலம் இழந்து விடும், பலவீனம் அடைந்து விடும். அப்ப இவருக்கு இப்ப வயதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூடிடும்.
இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காக்னிட்டிவ் டிசார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மூளை ரீதியாக உணரக்கூடிய அந்த தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். பார்க்கின்சனிசம் இல்லையா, சிசோப்ரீனியா, இது போன்ற பல கொடிய மூளையிலிருந்து மூளை தன்னை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வரும். அப்ப இந்த ஆக்ஞா சக்கராவை வலுப்படுத்த வேண்டும். கோயில் கோயிலா நம்ம போய் சாமியெல்லாம் கும்பிட்டோம், ஆனா எந்த கடவுளை என்னை காப்பாற்றணும்னா, உங்களுடைய கடவுளை நீங்கள் நம்பாத போது எந்த கடவுள் வந்து உங்களை காப்பாற்ற முடியும்? அப்ப முதல் நிலைகளில் நீங்கள் வலுப்படுத்த வேண்டிய இல்லையா, அதே சமயம் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்கரா உண்டு அப்படின்னா இந்த ஆக்ஞா சக்கரம். இதை நான் மேல இருந்து வரல, கீழே இருந்து தான் வந்தேன். முதல்ல உலகத்தில் உங்களுடைய பயணத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக உங்களுடைய மூலாதாரத்தை வலுவடைய செய்ய வேண்டும். அதுக்கடுத்து சுவாதிஷ்டானா, உங்களுடைய உறவுகளிலும் சரி, உங்களுடைய நிலைப்பாடுகளிலும், இந்த உலக பரிவர்த்தனைகளில் மனதளவில் ஒரு ஸ்திரத்தன்மையை பெறுவதற்காக உங்களுடைய சகசிராரான்ற சுவாதிஷ்டானாவை சரி செய்ய வேண்டும். உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உங்களுடைய மணிப்பூரகத்தை சரி செய்ய வேண்டும். எண்ணிய இலக்கை அடைவதற்கும் நல்ல ஒரு வாழ்வையை அருமையாக நாம் பெறுவதற்கும் பிறருக்கு நல்ல வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் நாம் இருப்பதற்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அநாகதா சக்கராவை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். வாக்கு வன்மையை பெறுவதற்கும் பிறருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கும் நம்முடைய விசுத்தி சக்கராவை நாம் வலுப்பெற செய்ய வேண்டும். நம்முடைய ஆன்மாவிற்கு பலம் சேர்க்கக்கூடிய நம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கடவுளை வழிபடுவதற்கு, நம்மளுடைய ஆன்மீக பயணத்திற்கு வலுவேற்றக்கூடிய இந்த ஆக்ஞா சக்கராவை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். இந்த நிலைகளை எல்லாம் நாம் நிலைநிறுத்தி விட்டோமே ஆனால் கடைசியாக நம்மளுடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடியது சகசிராரா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் உயரிய ஒரு சக்கரா. இந்த சக்கரா வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் சுழண்டு கொண்டேதான் இருக்கும். இந்த சக்கராவானது எதனோட இணைப்பில் இருக்கிறதுன்னா தோற்றுவித்தவனோடு நம்மளை இணைத்திருக்கும். தோற்றம்னா நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்திலிருந்து தான் வந்தோம் இல்லையா? சோ பிரபஞ்சத்திலிருந்து வந்த போது நம்மை தோற்றுவித்த நம்மளுடைய அந்த தோற்றுவித்தவனுடைய தொடர்பில் இருக்கக்கூடியது இந்த சகசிராரா அப்படின்றது. இது உங்களுடைய அறிவாக இருக்கும் போது இது உங்களுடைய ஆனந்தமாக இருக்கும். அறிவை உணராத போது எந்த ஆனந்தமும் கிடையாது இல்லையா? இப்ப மிகவும் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எங்கே ஆரம்பிக்குது, இங்கதான் ஆரம்பிக்குது, இங்கதான் தலைவலிக்குது, இங்கதான் பிரச்சனையே வருது இல்லையா? நாம் யார் என்பதையே நாம் மறந்து விடக்கூடிய ஒரு கொடிய நோய்களுக்கும் நாம் செல்கிறோம் இல்லையா? அடிபட்டுறது, தலையில தான் அடிபடுது. எத்தனையோ இடங்கள் உடலில் இருந்த போதும் தலைதான் அடிபடுகிறது என்றால் முறையாக நாம் அறிவை நம்முடைய ஆனந்தத்திற்காக நாம் இணைத்துக் கொண்டு நம் கடவுளை நாம் பார்க்க தவறிவிட்டோம். அகால மரணம் இது எல்லாமே என்ன, நம் உடலை சுற்றி இருக்க வேண்டிய அரணாக இருக்க வேண்டிய இந்த சூட்சும சரீரம் ஆரா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, கோஷாக்கள், இதனுடைய குறைபாடுதான் இந்த நிலைக்கு நம்மை ஆட்படுத்துகிறது. சரி, இப்ப இது வந்து இண்டிகோ கலர், சகசிரரா வந்து வயலட் கலர். சரிங்களா? இப்ப நான் போட்டிருக்க சட்டையின் இந்த நிறம் வயலட் கலர். இப்போது நீங்க அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெட்டரை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் ஒவ்வொரு சக்கரம் கூட்டி பார்த்தீங்க, கூட்டி அப்படியே ஸ்பெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விப்ஜிஆர் அப்படின்னு வரும். விப்ஜிஆர் எங்க இருக்கும்? ரெயின்போல இருக்கும் இல்லைங்களா? வானவிலில் இருக்கக்கூடிய நிறம் வந்து என்னது? விப்ஜிஆர், VIBGYOR. இந்த விப்ஜிஆர் தான் நம்மளுடைய உடலிலும் சக்கரமாக உள்ளே வந்து நிறம் கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது. விப்ஜிஆர் வானவில் எப்போது தோன்றும் அப்படின்னா ஒரு ரம்மியமான சரிவிகித அளவில் ஒரு மழை பொழியும் போது. அப்ப ரம்மியமான மழைனா என்ன சார் அப்படின்னீங்கன்னா, முதலில் மண் வாசம் அடிக்க வேண்டும். மண்ணை மேச அப்படியே நினைச்சு தயார் பண்ணும், நான் வரப்போகிறேன் மழையாக அப்படின்றது. முதலில் மண் வாசம் வீசும் இல்லையா? மயில்கள் நடனமாடும், பறவைகள் வந்து அந்த ஒரு ரம்மியமான ஒரு கிளைமேட்டை அனுபவிக்கும். பிறகு மழை பொழியும். மழை பொழிந்து அத்தகைய மழை வந்து இப்போது பெய்த மழை போன்று இல்லாமல் அழிவை ஏற்படுத்தாமல் அற்புதமான ஒரு உடல் ரீதியான ஒரு தூண்டுதலையும் அற்புதமான ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நிலைகளில் பார்த்தீங்கன்னா மழை நின்றவுடன் வானவில் தோன்றும், ரெயின்போ வரும்.
புயல் அடிச்சதுக்கு அப்புறம் இங்க வானவில் பார்த்திருக்கோமா? கிடையாது. இது வந்து சீதோஷ்ண அழிவு நிலைகள். அப்ப பார்க்க முடியாது. அதே போன்றுதான் உடலில் வந்து ரம்மியமான நிலைகள் இருக்கும்போது இந்த விப்ஜியா வெளிப்படும். எப்படி வெளிப்படும் அப்படின்னா, உங்க உடலை சுத்தி ஒரு அரணாக இருக்கு. 7 கலர்ஸ். முறையாக செயல்படக்கூடிய ஒரு உடலில் இது நிலை பெற்று இருக்கும். சோ இதை சமநிலைப்படுத்தி இதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறை தான் இந்த சக்ரா சிகிச்சை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சக்ரா பிராக்டிஸ். தனி மனித ஒரு மேம்பாட்டுக்காக நீங்கள் உடல் ரீதியாக மனோ ரீதியாக உங்களை இணைத்துக் கொண்டு இந்த வாழ்வில் ஒரு நல்லதொரு வாழ்வை வாழ்வதற்கு மிகவும் அற்புதமான ஒரு கலை. இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க எங்கேனாலும் போய் எல்லா கலையும் நீங்க கத்துக்கலாம். பட் இந்த சக்கரா சிகிச்சையை மட்டுமே நீங்கள் கற்றுக்கொண்டீர்களாலும் போதுமானது. மிகப்பெரிய பலன்களையும் பலங்களையும் நீங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். சரிங்களா? ஓகே. இப்ப நான் அதை சொன்னேன். இப்ப இந்த சக்ராஸுக்கும் இந்த சக்ரா தியானத்துல என்ன வேற பிரமாதம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சக்ராஸ் ஒவ்வொன்றுமே ஒரு ஜியோமெட்ரிக் பிளானோட இதானது. பிளானட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோள்களின் சுழற்சிக்கு ஏற்ப நம்முடைய ஜாதகத்தின் பலன்களும் மாறும் அப்படின்னு சொல்றது உண்டு. ஜாதகம் போய் பார்க்கிறோம், ரைட்டு, எதை வச்சு பார்க்கிறோம்? கோள்களின் சுழற்சி, கோள்களின் ஒவ்வொரு இடம் பெயர்தலை வைத்து நாம் பார்க்கிறோம் ஜாதகம். சீதோஷ்ண நிலைகளுக்கு ஏற்பவாறு காலங்களுக்கு ஏற்றவாறு கோள்களும் மாறிக்கொண்டே இருக்கும். உனக்கு இந்த இப்ப சனி திசை வந்துருச்சு, உனக்கு ராகு திசை வந்துருச்சு, உனக்கு குரு திசை வந்துருச்சு இல்லையா? எனக்கு என்ன நடக்க போகுது, உனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தில் அதிக ஈடுபாடும் பார்த்துக்கணும். நல்ல விஷயம், பாருங்க, வேணான்னு சொல்லல. பட் அதே நேரங்களில் அங்கே கோள்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு ஏற்றவாறு உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இந்த சக்ராக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜியோமெட்ரிக் பிளான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த சக்ராவுடைய ஒரு ஜியோமெட்ரிக் பிளான்ல தான் இந்த சக்ராஸ் எல்லாமே வந்து அமையப்பட்டிருக்கிறது. சோ நீங்க செம்பு தகடு எல்லாம் பார்த்திருப்பீங்க. குரு எந்திராஸ் அப்படின்னு சொல்லி போட்டு குருவோட எந்திரம், லட்சுமி குபேரருடைய எந்திரம் இதெல்லாம் வாங்கி வீட்டுல வச்சிருப்போம். எந்திரங்களை. அப்ப எந்திரங்களை மட்டும் வீட்டுல நீங்க வச்சுக்கிட்டு அதுக்கான மந்திரங்களை நீங்கள் சொல்லாம இருந்தீங்கன்னா அந்த எந்திரங்கள் கொடுக்க வேண்டிய பலனை தவிர்த்து அந்த எந்திரங்கள் என்ன பண்ணும்? உங்களுடைய மொத்த பலனையும் காலி பண்ணிடும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு என்னது? கடைக்கு எங்கே போனாலும் சரி, கோயிலுக்கு எங்கே போனாலும் சரி, கிடைக்கக்கூடிய எந்திரங்களை பூரா வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு அந்த எந்திரங்கள் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் கிடையாது. உங்களுக்கு நான் வீட்டுக்கு கூட்டு வந்து நல்லா உங்களை நல்ல ஏசி ரூம்ல உட்கார வச்சு எல்லாம் போட்டு சோறே போடல, சாப்பாடே போடலன்னா நீங்க நார்மலா பிஹேவ் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்னைய தாக்க முற்படுவீங்க உணவுக்காக. அதே போன்றுதான் ஒவ்வொரு எந்திரங்களும் பலன்களை எவ்வளவு நாளும் கொடுக்கும். அதை முறையாக நாம் பராமரிக்கும் போது, பராமரித்தல் அப்படின்றது என்னது? மந்திரங்கள் சொல்ல வேண்டும். எந்த எந்திரங்களை நீங்க வச்சீங்கனாலும் மந்திரங்கள் சொல்ல வேண்டும். கோயில்களில் போனீங்கன்னா ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கு கீழேயும் மருந்து சாத்தி ஒவ்வொரு எந்திரங்களை வச்சு முறையாக தினமும் வந்து அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க? மந்திர இது பிரகடனம் செய்து அதை வைக்கிறார்கள். அப்ப பூஜனம்ல நம்ம வந்து மந்திரங்களும் சொல்ற கிடையாது, நம்ம அதுக்கான முறையாக பராமரிக்கக்கூடிய செயல் எதையுமே செய்யற கிடையாது. ஆனா எந்திரங்களை வாங்கி வச்சுட்டு எனக்கு வாழ்க்கை பூரா எனக்கு கஷ்டமா இருக்கு போனா கஷ்டமா இருக்கு. அதே போன்றுதான் உங்க உடம்புக்குள்ளேயும் எந்திரங்கள் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். நான் சொன்ன மாதிரி சகசிராரா எந்திரம் இருக்கு, இந்த இடத்துல ஆங்கியா எந்திரம் இருக்கு, விசுத்தி எந்திரம் இருக்கு, அனாகதா எந்திரம் இருக்கு, மணிப்பூரக எந்திரம் இருக்கு, சரிங்களா? சுவாதிஷ்டானா எந்திரம் இருக்கிறது, மூலாதார எந்திரம் இருக்கிறது. இந்த எந்திரங்கள் பராமரிக்கப்படாத போது நீங்கள் நோய்க்குள் செல்வீர்கள். சரிங்களா? உங்களுடைய சூட்சம சரீரமும் பாதிப்படையும், ஸ்தூல சரீரமும் பாதிப்படையும். வாழ்க்கையில நீங்க எதை எடுத்தாலும் தோல்வி, இல்ல தோல்வி பயம், இல்ல வெறுமை, இல்ல தனிமை, இல்ல வாழ்க்கையே ஒரு போராட்டம், நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்தையும் நீங்கள் முழுமையாக களைந்து நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா இதை நீங்கள் தினமும் செய்ய வேண்டிய ஒரு அன்றாட பயிற்சியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை முறையாக கற்றுக்கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக இதில் வெற்றி அடைய முடியும். சரிங்களா? ரொம்ப நான் சிம்பிளா சொல்றது உண்டு. எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். பிரச்சனை மீன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது சார், எங்கேயாவது போறேன்னா கீழே விழுந்துறேன், வலிக்கு விழுந்துறேன். இப்ப ஒண்ணும் இல்லை, வெரி சிம்பிள். சிகப்பு நிறத்துல ஒரு துண்டை நீ உட்கார இடத்துல எல்லாம் விரிச்சு உட்காரு. உன்னுடைய மூலாதாரம் வீக் ஆயிடுச்சு. அந்த மூலாதாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும். சரிங்களா? சிகப்பு நிற பாட்டில், பீங்கான் பாட்டில் இருக்கு பாத்தீங்களா? அதுல தண்ணீரை ஊற்றி வைத்து ஒரு வெயில் நேரம், காலையில வெயில் வரும்போது சூரியன் உதிக்கும் போது வச்சு அந்திசாயின் நேரத்துல வந்து சூரிய அஸ்தமனுக்கு முன்னாடி எடுத்து அந்த நீரை பருகி கொண்டிருந்தால் இந்த நிலை மாறும். இது சொல்றதுக்கு ஏதோ ஜோக்குமாய் தெரியும் உங்களுக்கு. ஆனா இதை அனுபவத்தினரும் கேட்டீங்கன்னா இதனுடைய பலன் என்ன
அப்படின்றது உங்களுக்கு உணர முடியும். அதனால இந்த சக்ரா சிகிச்சை வகுப்பில் கலந்து கொண்டு இதனுடைய பலனை முழுமையாக அனைவரும் பெற வேண்டும் என்று என்னுடைய இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். இதுல எல்லாரும் சேர்ந்துக்கணும்ன்ற ஆசை இருந்த போதும் 10 பேருக்கு மேல வகுப்பில் சேர்க்க முடியாது. அதனால சேர விருப்பம் இருப்பவர்கள் உடனடியாக பதிவு செய்யுங்கள். இந்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.